السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த கலிமாவை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த ஸலவாத்தை இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று இதனை ஓதியவரை விட மிக பெரும் அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கலிமா. இதனை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு கலிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமா மிக முக்கியமான ஒரு கலிமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இந்த கலிமாகளை ஊதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை நிச்சயமாக அல்லாஹ் வழங்குவான். என்ன கலிமா என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த், லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மீண்டும் ஒரு முறை இந்த கலிமாவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த், லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த கலிமா நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கலிமா. இந்த கலிமாவை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவோம். இதனை ஓதக்கூடியவர்கள் பாக்கியம் நிறைந்தவர்கள். அவர்களை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கலிமாவாக இந்த கலிமா இருந்து கொண்டிருக்கின்றது.